வணக்கம். இன்னைக்கு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் 1ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் யூனிட் 1ல நம்ம பார்க்கலாம். செக்ஷன் ஏல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது புக் கீப்பிங். வாட் இஸ் புக் கீப்பிங்? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். புக் கீப்பிங் அப்படின்றது வந்து இட்ஸ் ரெக்கார்ட் ஃபார் ஆல் த டிரான்சாக்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ். ஒரு சிஸ்டமேட்டிக்காக க்ரொனாலஜிக்கல் ஆர்டரில் இருக்கக்கூடியது தான் வந்து புக் கீப்பிங். இதில் வந்து ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரிசிப்ட்ஸ்க்கு, பேமெண்ட்ஸ்க்கு, பர்ச்சேஸ்க்கு, சேல்ஸ்க்கு, இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாட் யூ மீன் பை அக்கௌண்டிங்? இதுவுமே ரெகுலராக கேட்கக்கூடிய கேள்வி. அக்கௌண்டிங் அப்படின்றது என்னென்னா ஐடென்டிஃபை த ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சமரைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு டிட்டர்மைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யர் பிஸ்னஸ். அடுத்தது வாட் இஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்? ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறது ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியடுக்கு, யூஸ்வலி இந்த ஃபார்ம் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் லைக் இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், அந்த மாதிரி. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்? இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அசட்ஸ், லைபிலிட்டிஸ் அண்ட் கேபிட்டல். ஸோ அதுதான் அந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்கு. தென் வாட் இஸ் பர்சனல் அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்றது இண்டிவிஜுவலோ, ஃபர்மோ, ஆர்கனைசேஷனோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டன் ரூல் அப்ளை ஆகும். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். தென் வாட் இஸ் ஜேர்னல்? ஜேர்னல் அப்படின்ற பொழுது இட்ஸ் புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி வேர் ஆல் த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். தென் வாட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ்? ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது இட்ஸ் a லிஸ்ட் ஆஃப் ஆல் லெஜர் அக்கௌண்ட் பேலன்ஸ் டு செக் த அக்யூரசி ஆஃப் த டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம். டெபிட்ல எல்லாம் வந்துருச்சா, கிரெடிட்ல டெபிட்டும் கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸ். நெக்ஸ்ட் வாட் இஸ் சப்சிடரி புக்? சப்சிடரி புக்ஸ் அப்படின்றது ஸ்பெஷல் ஜேர்னல். எதுக்கு அப்படின்னா ஒரு சேல்ஸ் புக்கு, பர்ச்சேஸ் புக்கு, கேஷ் புக்கு, ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் சப்சிடரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் கேஷ் புக் அப்படின்னா கேஷ் புக் அப்படின்றது ஸ்பெஷல் ஜேர்னல் தட் ரெக்கார்ட்ஸ் ஆல் கேஷ் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். ஸோ ஜேர்னல்லையும் லெஜர்லையும் எல்லா கேஷ் டிரான்சாக்ஷனையும் இது உள்ள கொண்டு வந்துருவாங்க. தென் வாட் இஸ் ஜேர்னல் ப்ராப்பர் அப்படின்னா இட் இஸ் யூஸ் டு ரெக்கார்ட் த டிரான்சாக்ஷன் தட் டு நாட் ஃபிட் இன் டு எனி அதர் சப்சிடரி புக். மற்றதில் சப்சிடரி புக்கில் வராததெல்லாம் இந்த ஜேர்னல் ப்ராப்பரில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் என்ட்ரிஸ் அண்ட் க்ளோசிங் என்ட்ரிஸ் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க.